இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ் எப்படி ஃபினிஷிங் சீம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஓகே, 2 ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு என்னோடய மிஷின் இங்கே 3 த்ரெட் ஓவர்லாக்கிங் மிஷினு ஜாக்கோடது. ஸோ இந்த சைடில் எட்ஜில் 2 ஃபேப்ரிக் சேர்த்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும். 2 ஃபேப்ரிக் ஓவர்லாக்கிங் பண்ணணும் ஜாயின் பண்ணி. ஓகே, இந்த மாதிரி இது இப்போ செப்பரேட் வச்சுக்கோங்க. சைட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஓவர்லாக்கிங் ஸ்டிச்சு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும் என்னோடய 3 த்ரெட் ஓவர்லாக்கிங் மிஷினு. ஸோ உங்களுக்கு 5 த்ரெட் ஓவர்லாக்கிங் மிஷின் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ எங்கிட்ட இருக்கிற மிஷினில் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக டாப்பில் ஸ்டிச்சஸ் போடுவோம்ல 1/2 இன்ச்சஸ்ஸு, அந்த மாதிரி நார்மல் மிஷினில் போடணும். இப்போ நான் இங்கே 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, சேம் மெஜர்மெண்ட்டில் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபேப்ரிக்கில் நம்ம செப்ரேட்டாக ஓவர்லாக்கிங் பண்ணணும். இந்த மாதிரி செப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ராங் ஆனாலும் ஸ்டிச்சஸ்ஸு ரிமூவ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் ஈஸியாக. இல்லை ஃபஸ்ட்டு நான் பண்ணலை, அந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணால் நீங்கள் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட வேண்டியதாக இருக்கும் ஏதாவது ராங் ஆனால். ஓகே, இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் செப்ரேட்டாக ஓவர்லாக்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நார்மல் மிஷினில் இப்போ நான் இங்கே 2 ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணி ஓவர்லாக்கிங் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த ஃபேப்ரிக்கு அதுக்கப்புறம் செப்ரேட்டாக நான் பண்ண ஓவர்லாக்கிங் ஃபேப்ரிக் இருக்குல்ல, இது 2 ஃபேப்ரிக்கில் செப்ரேட்டாக ஓவர்லாக்கிங் பண்ணியிருக்கேன். இது பிளெயின் சீம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க பிளெயின் சீமில். பிளெயினாக நார்மலாக எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த சீம் தான் இது பிளெயின் சீம். ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுதான் பிளெயின் சீம். இப்படி ஓப்பன் பண்ணால் 2 ஃபேப்ரிக்கும் செப்ரேட்டாக இருக்கும். நார்மல் நம்ம எட்ஜ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி பண்ணி ஐரன் பண்ணிக்கோங்க. வேணும்னா நேம் எழுதி வச்சுக்கோங்க, பிளெயின் சீம் சொல்லி. அதுக்கப்புறம் இதுக்கும் 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது செகண்ட் மெத்தட். ஓகே, செகண்ட் மெத்தடில் 2 ஃபேப்ரிக் சேர்த்து ஓவர்லாக்கிங் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே, இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் சேம் அதே மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 10 இன்ச் ஒரு 5 இன்ச்சு விட்த் இருந்தால் போதும். இது ரைட் சைடு, இது ரைட் சைடு தான். ஓகே, இப்போது இது ராங் சைடு, இது ராங் சைடு. இது ஃப்ரெஞ்சு சீம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நார்மல் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஒரு 1/2 இன்ச்சு. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபேப்ரிக் இப்படி இருக்கும். ரைட் சைடில் நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ ராங் சைடில் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி சேம் 1/2 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச்சு போடணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரைட் சைடு வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ராங் சைடு பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் போட்டிருக்கோம்.
இது தேர்ட் மெத்தட் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. ஓகே, சீம்ஸு நீங்கள் த்ரெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இது தேர்ட் மெத்தடு. அது ஆனதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இது ஃப்ளாட் ஃபெல் சீம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் போட்டுக்கோங்க, ஐரன் பண்ணுங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணி ஐரன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, அப்போ நீட்டாக நிற்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐரன் பண்ணிக்கோங்க. ஐரன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த சீம் இருக்குல்ல, ஃபோல்ட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டு இந்த ஃபோல்டு இதுக்கு மேலே இப்படி வச்சு அதுக்கு மேலே இப்போ பாருங்க இப்படி வச்சு 1/2 இன்ச் இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இது ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஃபோல்டு இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோல்டு வச்சுட்டு ஒரு ஐரன் போட்டுக்கோங்க. ஐரன் போட்டால் உங்களுக்கு நீட்டாக தெரியும். இந்த மாதிரி ஐரன் போட்டுட்டு இந்த ஃபேப்ரிக்கை அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு இன்னொரு ஐரன் போட்டுக்கோங்க. ஓகே, இது நம்ம ஷர்ட்டுக்கு, ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு, அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த எட்ஜில் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன், அதுக்கு பக்கத்தில் இப்படி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி தெரியும். இது இன்னொரு மெத்தட். ஓகே, இது ஷர்ட்டு, ஜீன்ஸு, அந்த மாதிரி எல்லாம் ஃபேப்ரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங்காக. ஓகே, இது ஒரு மெத்தட். இப்போ 4 மெத்தடில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மெத்தடு சேம் இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, க்ரோஸ்ட் பாண்ட் சீம். இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு மிடலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரைட் பீஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் இது வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விடுத்து இருக்கட்டும் ஃபேப்ரிக்கோட. இது இப்போ ஆஃப் இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி, ஓகே, அதுக்கு மேலே இன்னொரு ஃபோல்ட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆயிடுச்சு. இப்போ எட்ஜில் இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சேம் இதை இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இந்த ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு இப்படி ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரும். ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது 5th டைப் ஆஃப் சீம். ஓகே, இப்போ இதை ரெண்டும் சேர்த்துட்டு இதுவும் 2 இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த இடத்துல.
ஓவர்லாக்கிங் மிஷின் இல்லைன்னு சொல்லும்போது இந்த மாதிரியும் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். த்ரெட் போகாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக தெரியும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. செப்ரேட்டு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு க்ராஸ் பீஸ் எடுத்துகிட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் இருந்தால் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு சைடில் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகே, வேறு கலர் ஃபேப்ரிக் வேணும்னாலும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், 2 பீசஸ் சேம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, டபுள் டாப் ஸ்டிச் சேம். ஓகே, நேம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் இப்படி ஃப்ளாட் பண்ணி இந்த இடத்துலையும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டால் இப்படி தெரியும். ஓகே, இது 6th டைப் ஆஃப் சீம். நெக்ஸ்ட் சேம் பீக்கோ ஸ்டிச் வித் ஹேண்டு. ஓகே, மிஷின் இருந்தால் உங்கள்கிட்ட பீக்கோ மிஷின்லேயும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸ்மால் போதும், இந்த மாதிரி. ஓகே, பாயிண்ட்டு அவ்வளோதான், 0.2 இவ்வளோதான். ஸ்மாலாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கீழே இருந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு க்ராஸாக ஸ்டிச்சு போட்டுகிட்டே வாங்க. நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம்ல, சேம் மெத்தடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக கீழே வரைக்கும் சேம் மெத்தடில் ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சு எண்டு வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. அது ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இந்த மிடலில் க்ராஸாக ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. இதுக்கு மிடலில் க்ராஸ் மாதிரி வரணும். ஒரு ஸ்டிச்சோட மிடலில் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு,
இந்த இடத்துக்கு மிடலில் ஓகே இந்த மாதிரி வச்சு மிடலில் ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. அப்போ உங்களுக்கு இன்ட்டு மாதிரி வரும் ஸ்டிச்சு. இது ஹேண்டில், ஸ்லீவ்ஸில் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னு சொல்லும்போது இந்த ஸ்டிச் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணால் போதும். அப்போ நீட்டாக உங்களுக்கு பீக்கோ மாதிரி வரும் ஸ்டிச்சு. இது 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் seams. ஆனதுக்கப்புறம் எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங். ஆனதுக்கப்புறம் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஓவர்லாக்கு ஹேண்ட் ஸ்டிச் இது. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம சைட் ஸ்டிச்சஸ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கேன். ஆனதுக்கப்புறம் 4th த்ரெட் போட்டுட்டு 4th த்ரெட் போட்டுக்கோங்க நீடலில். இந்த மாதிரி போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழேருந்து நீடல் எடுத்துட்டு இப்படி மேலே சைடில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி எடுத்து இந்த 2 த்ரெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வி மாதிரி வரும் இந்த மாதிரி. ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த த்ரெட்டுக்குள்ளே 4 போர்ஷன் இருக்குல்ல, அதில் மிடலில் 2 போர்ஷன்ஸு செப்பரேட் பண்ணி இப்படி அதுக்குள்ளே நீடல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வி மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் வரும். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்குள்ள மிடலில் த்ரெட்டு மிடலில் செப்பரேட் பண்ணுங்க த்ரெட்டை. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி புல் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வி மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சு வீழும். சேம் ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வி மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஓவர்லாக்கிங், ஹேண்ட் ஓவர்லாக்கிங் ஸ்டிச்சு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, சேம் ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல்லாக சேம் ப்ராசஸில் பண்ணுங்க ஸ்டிச்சு. இந்த மாதிரி மிடலில் எடுத்து புல் பண்ணுங்க நீடலில். ஓகே, அது ஆனதுக்கப்புறம் எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க. இதுதான் பேசிக் சீம் ஸ்டிச்சஸ். ஓகே,
நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு பண்ணும்போது செப்ரேட்டாக நான் வீடியோஸ் போட மாட்டேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சீம்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.